உங்கள் சிந்தனைக்கு ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் உலக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வில் உள்ள முக்கிய நபர்கள் ஆதாம், ஏவாள். பாம்பும் இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டுள்ளது. ஆனால் சாத்தான் என்கிற பெயர் இதில் நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் இதில் முக்கிய குற்றவாளி அவன்தான். அப்படியென்றால் ஏவாளோடு பேசியது சர்ப்பமா அல்லது சாத்தானா? சாத்தானின் பங்கு என்ன? பாம்பின் பங்கு என்ன? இந்த அதிகாரத்தில் சர்ப்பத்தையும் சாத்தானையும் எப்படி பிரித்து பார்க்க வேண்டும்? இதற்கான விடையை காணொளியில் அறிந்து கொள்ளலாம். நம்ம இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் காணொளிகளை தொடர்ந்து கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் கூட உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதுவென்றால், ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோடு பேசியது சாத்தானா சர்ப்பமா? ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்டது சர்ப்பமா சாத்தானா? இந்த தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். இந்த ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது. மனுக்குலத்தை பாவத்துக்கு நேராக நடத்தப்பட்ட ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலம் பாவத்தில் வீழ்ந்த சம்பவம் இந்த அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் புசிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை ஏவாள் புசித்த நிகழ்வு இந்த அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆதாம் ஏவாளு மாதிரி முக்கியமான கீ பிளேஸ் யாருன்னா சர்ப்பமும் சாத்தானும் தான். அதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், எப்படி எண்ணாகமம் 22:28 கர்த்தருடைய தூதனானவர் கழுதையின் வாயை திறந்து கழுதை பீலையாமோடு பேசியது போல இந்த நிகழ்விலும் இந்த பாம்பை, இந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி சாத்தான் ஏவாளோடு பேசியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 22:3 யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று பார்க்கும் பொழுது அதே மாதிரி இந்த சர்ப்பத்துக்குள் சாத்தான் புகுந்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினான். எப்படி யூதாசுக்குள் சாத்தான் புகுந்து யூதாஸ் கடவுளை காட்டி கொடுத்தது மாதிரி இந்த சர்ப்பம் பயன்படுத்தி ஏவாளை வஞ்சித்ததாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்துல பார்க்கும்போது 2 மாறி மாறி வரும். 3வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களை தெளிவாக பார்ப்போம் என்றால், சர்ப்பமும் காணப்படும் சாத்தானும் காணப்படும். எனவே 2யுமே பிரித்து பிரித்து பார்க்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக சர்ப்பமாகவோ ஒட்டுமொத்தமாக சாத்தானாகவோ நாம் பார்க்க முடியாது. இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஏதேன் தோட்டத்தில் உண்மையாகவே சர்ப்பம் காணப்பட்டதா சாத்தான் காணப்பட்டானா? ஏவாளோடு பேசியது சர்ப்பமா அல்லது சாத்தானா? இதை பற்றி வேதம் என்ன தெளிவாக சொல்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுல 3 வகையான கருத்துக்கள் வேத பண்டிதர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ஒன்று என்னன்னா, ஆக்சுவலா ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோடு பேசினது சாத்தான் தான், நேரடியாக சாத்தான் தான் பேசியதாக ஒரு கருத்து காணப்படுகின்றது. அடுத்தது இல்லை, சாத்தான் சர்ப்பத்தை பயன்படுத்தி ஏவாளோடு பேசினதாக இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. 3வது கருத்து என்னன்னா, இன்றைக்கு நாம் பார்க்கிற பாம்பு மாதிரி சர்ப்பம் மாதிரி ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட சர்ப்பம் காணப்படவில்லை. அது பின்னால் தான் சபிக்கப்பட்ட பொழுது அது இப்படி ஊறுகின்ற ஒரு மிருகமாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய 3 வகையான கருத்துக்கள் உண்டு. இந்த 3 வகையான கருத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து பின்பு அதை பற்றி மேலும் நாம் வசனத்தை கொண்டு அதை தியானிக்கலாம். முதலாவது சொல்லக்கூடிய கருத்து என்ன, உண்மையாகவே ஏவாளோடு பேசினது பாம்புதான் சர்ப்பந்தான் என்று சொல்லக்கூடிய வாதம் ஒன்று. அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னன்னா, இந்த ஆதியாகம புத்தகத்தை எழுதிய மோசே இந்த 3வது அதிகாரத்தில் பாம்பு என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். 3:1 பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி,
நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதாவது கடவுள் உண்டாக்கிய காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் விட பாம்பு தந்திரமுள்ளதா இருந்தது என்று பாம்பு என்று சொல்கிறார். அது ஒரு மிருகம் என்று மோசே தெளிவாக குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் ஏவாளோடு பேசியது ஒரு மிருகம், பாம்பு என்கிற மிருகம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நாம் தெளிவாக வரலாம். அனிமல் ஆஃப் த ஃபீல்ட் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. காட்டில் உள்ள மிருகம். மோசே இந்த இடத்தில் ஏவாளோடு பேசியது காட்டில் உள்ள மிருகம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பாம்புக்கே உள்ள தந்திரம் இந்த இடத்திலே வேலை செய்தது. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், பாம்பானது தந்திரம் உள்ளதா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தெளிவாக அந்த பாம்புடைய நேச்சர், அந்த கேரக்டர் சொல்லப்பட்டதுனாலே இந்த நிகழ்விலும் அப்படி நடந்த காரணத்தில் தந்திரமாக அந்த பாம்பு ஏவாளோடு பேசின காரணத்தினாலே ஏவாளோடு பேசினது பாம்புதான், சர்ப்பந்தான் என்று உறுதியாக சொல்கிறார்கள். அடுத்ததாக அவர் சொல்கிற இன்னொரு குறிப்பு என்னன்னா, பாம்பு என்பது சாதாரணமாக மனிதனோடு பேசாது. அப்படி இருக்கும்போது பாம்பு எப்படி பேச முடியும் என்று கேட்பவர்களுக்கு ஒரு வேதத்திலே ஒரு பதில் இருக்கிறது. எப்படி என்றால், கர்த்தருடைய தூதனானவர் எப்படி கழுதையின் வாயை திறந்து பேச வைத்தாரோ அது போல பாம்பை சாத்தான் ஆட்கொண்டு அதன் மூலமாக ஏவாளோடு பேசியிருக்கலாம் என்கிற கருத்தை இவர்கள் ஆதாரமாக சொல்கிறார்கள். இறுதியாக பார்க்கும் பொழுது கடவுள் இறுதியில் பாம்பையும் சபித்தார். God cursed the snake also. இந்த 4 பாயிண்ட் வச்சு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஏதேன் தோட்டத்தில் வந்தது பாம்புதான், சர்ப்பந்தான் என்று உறுதியாக சொல்லலாம். எப்படி என்றால், ஒன்று, மோசே அந்த இடத்தில் பாம்பு என்று ஒரு மிருகத்தை பற்றி சொல்கிறார். அடுத்ததாக பாம்பினுடைய குணங்கள் தந்திரமுள்ள குணங்களாகத்தான் இந்த நிகழ்வு தந்திரமாக தான் சர்ப்பம் ஏவாளிடம் பேசியது. அடுத்ததாக கடவுள் பாம்பையும் சபித்தார் என்று பார்க்கிறோம். இந்த காரியங்கள்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் இருந்தது சர்ப்பந்தான், பாம்புதான் என்று உறுதியாக சொல்லலாம். அதற்கு மாற்று கருத்து என்ன சொல்கிறார் என்றால், அந்த இடத்தில் சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது சாத்தானை தான் குறிக்கும். அங்கு காணப்பட்டது சர்ப்பமாக காணப்படுகின்ற சாத்தான் என்று ஒரு வகையான கருத்தும் வைக்கப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிற ஆதாரம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 20:2, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிசாசென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து 1000 வருடம் கட்டி போட்டதாக பார்க்கலாம். இந்த இடத்தில் சாத்தானை எப்படி சொல்கிறார்கள்? வலு சர்ப்பம், பழைய பாம்பு என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் பழைய பாம்பு என்றால் ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட அந்த பாம்பை தான் சொல்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமாக வெளிப்பட்டது சாத்தானை தவிர பாம்பு அல்ல என்று உறுதியாக இதை ஆதரிக்கிறவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சாத்தான் மட்டும்தான் பேச முடியும், சர்ப்பம் பேசாது. இதுக்கு உதாரணம் யோபு புத்தகத்தில் உள்ள 1வது அதிகாரத்தை பார்த்தால் சாத்தான் தேவனோடு பேசியதாக பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, கடவுளை பற்றிய அறிவு பாம்புக்கு கிடையாது. ஏனென்றால் தேவன் சொல்லி இருப்பாரோ என்று தேவனை பற்றி அறிந்து அந்த பாம்பு பேசியதாக பார்க்கலாம். ஆனா உண்மையாகவே பாம்புக்கு தேவனை பற்றிய அறிவு கிடையாது. இறுதியாக இன்னொரு கருத்து என்னன்னா, அந்த இடத்தில் சாத்தானுக்கு இன்னொரு பெயர் உண்டு, பொய்களின் பிதா என்று அழைக்கப்படுகிறான். அப்படிதான் இந்த இடத்தில் சாத்தான் ஒரு வஞ்சகத்தை சொல்லி ஏவாளை ஏமாற்றினான். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த லிட்டரலாகவே அந்த பாம்பு என்பதற்கு பதிலாக சாத்தான் தான் வந்தது என்று உறுதியாக சொல்கிறார்கள். ஒன்று, வெளிப்படுத்தல் 22 படி பிசாசே வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட காரணத்தினாலே இந்த இடத்தில் வந்தது சாத்தான் என்று சொல்கிறார்கள். அடுத்தது, சர்ப்ப
சர்ப்பத்துக்கு பேச தெரியாது. 2. மூன்றாவது வந்து கடவுளை பற்றிய அறிவு சர்ப்பத்துக்கு கிடையாது. இந்த இடத்துல தேவன் சொன்னாரோ என்று தேவன் பற்றிய அறிவோடு சர்ப்பம் பேசியதாக பார்க்கலாம். அப்படி என்றால் உண்மையாகவே அந்த இடத்தில் பேசியது சாத்தான் தான் என்று இதனுடைய அடிப்படையில் அந்த இடத்தில் பாம்பு இல்லை, சாத்தான் தான் வந்ததாக தெளிவாக இதை ஆதரிப்பவர்கள் சொல்றார்கள். கடைசியா ஒரு கருத்து என்னன்னா, இது எல்லாம் தப்பு. உண்மையாகவே அந்த இடத்துல வந்து பாம்பு தான் வந்தது. பாம்பு என்பது இப்பொழுது உள்ள ஊர்ந்து போற பாம்பு அல்ல, அது அழகான மிருகமாக இருந்து அந்த இடத்தில் வந்து ஏவாளை வஞ்சித்ததாக பார்க்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய தேரி ஒன்று உண்டு. அதை பற்றி விவரமாக சொல்ல விரும்பவில்லை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்பதற்கு பல வகையான மாறுபட்ட கருத்துக்கள்லாம் உண்டு. அது வசனத்துக்கு புறம்பான கருத்துக்கள் என்பதனாலே அதை பற்றி இந்த பதிவில் நாம் விவாதிக்க வேண்டாம். முக்கியமான கருத்து என்ன? ஏவாளோடு பேசியது சாத்தானா சர்ப்பமா? இதை பற்றி தான் நாம் விவாதிக்க போறோம். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மேஜரா ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்து என்னன்னா, அந்த இடத்தில் இருந்தது சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தினான். இதுதான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. இதை எப்படி உறுதிப்படுத்த முடியும் என்பதை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவது பார்க்கும் பொழுது 3:1 பார்க்கும் பொழுது பாம்பு தந்திரம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் பாம்பு என்று சொல்லப்படுவது பாம்பை தான் குறிக்கும், சாத்தானை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே வசனத்துல பார்க்கும் பொழுது பாம்பு ஏவாளோடு பேசியதாக பார்க்கலாம். இந்த இடத்தில் பேசியதாக சொல்லப்படுவது வந்து சாத்தானை குறிக்குமே தவிர பாம்பை குறிக்காது. பாம்பு யாரோடும் பேச முடியாது. அடுத்தது 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னதாக பார்க்கலாம். சர்ப்பத்துக்கு பகுத்தறியக்கூடிய சக்தி கிடையாது. சாகணும் சாக முடியாதுங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு சர்ப்பத்துக்கு கிடையாது. எனவே இந்த இடத்தில் சர்ப்பம் என்று எதை குறிக்கிறது என்றால் அது சாத்தானை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஏவாள் என்ன சொல்கிறாள்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்கிறாள். இந்த இடத்தில் சர்ப்பம் என்று யாரை குறிக்கிறது என்றால் சாத்தானை குறிக்கதா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனால் சர்ப்பம் யாரையும் வஞ்சிக்க முடியாது, சாத்தான் தான் ஒரு மனிதனை வஞ்சிக்க முடியும். எனவே இந்த இடத்தில் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லும் போது அது யாரை குறிக்கிறது என்றால் சாத்தானை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கடவுள் வந்து பாம்பை சபிக்கிறார். இந்த இடத்துல ஆக்சுவலாவே வந்து யாரை சபிக்கிறார் என்றால் பாம்பை தான் சபிக்கிறார். வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை திம்பாய் என்று சொல்லப்படுகிற அந்த சாபம் யாருக்கு பொருந்தும்? அது சர்ப்பத்துக்கு தான் பொருந்தும், சாத்தானுக்கு பொருந்தாது. ஏன்னா அது நகர்ந்து போகக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருப்பது பாம்பு தானே தவிர சாத்தான் கிடையாது. எனவே இந்த இடத்தில் வந்து சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது சர்ப்பத்தை தான் குறிக்குமே தவிர சாத்தான் கிடையாது. இப்படி நாம் வந்து பிரித்து தான் பார்க்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாய் முழுக்க சாத்தானை தான் குறிக்கும், பாம்பை தான் குறிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரிச்சு அந்தந்த கான்டெக்ட்ல எது சொல்லப்படுகிறது என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி பிளாங்கெட்டா எதையும் முழுமையாக இது முழுக்க பாம்பு தான், முழுக்க சாத்தான் தான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து பாம்பு என்று சொல்லப்படுறதுக்கு வந்து நன்மை தீமை அறியத்தக்க அந்த இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து யார் சொல்லியிருப்பார் என்றால் சாத்தான் தான் அதுக்குள்ளே இருந்து பேசி சொல்லியிருக்க முடியும். அதாவது கடவுள் வந்து தூண்டி விட்டவனையும் சபித்தார், தூண்டி விடப்பட காரணமா இருந்த பயன்படுத்தின அந்த பாம்பையும் சபித்தார். God cursed both serpent and Satan. தூண்டி விட்டவன் யாரு? சாத்தான். சாத்தானையும் சபித்தார். அந்த தூண்டி விட்டவன் யாரை பயன்படுத்தினான்? பாம்பை பயன்படுத்தினார் என பாம்பையும் சபித்தார். பொசஸர் அண்ட் பொசஸ்ட் ரெண்டு பேருமே ஆண்டவர் வந்து சபித்தார். இந்த இடத்தை சூழ்நிலை வைத்துக் கொண்டு சர்ப்பம் அல்லது பாம்பு என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ஆனா 15ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது கொஞ்சம் வந்து பிரிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் தூண்டிவிட்டவன் சாத்தான், தூண்டிவிட்டவன் பயன்படுத்தியது சர்ப்பம், ஆட்கொண்டவன் சாத்தான், ஆட்கொள்ளப்பட்டது பாம்பு. ஆட்கொண்டவனையும் சபிக்கிறார், ஆட்கொள்ளப்பட்டதையும் சபிக்கிறார்.
தூண்டியவனையும் சபிக்கிறார், தூண்டப்பட்டதையும் சபிக்கிறார். இதை பற்றியுள்ள விவரங்கள் ஸ்கிரீன்ல சார்ட்ல தெளிவாக இருக்கும். எனவே இந்த நிகழ்வுல 3வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நாம் பிரிச்சு தான் பார்க்க வேண்டுமே தவிர எல்லாத்தையும் பாம்பாகவும் எல்லாத்தையும் சாத்தானாகவும் பார்க்க முடியாது. பிரித்து அந்த காரியத்தினுடைய அர்த்தங்களுக்கு ஏற்றபடி நாம் பிரிச்சு பார்க்கணும். இப்படிதான் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோடு பேசியது யார் என்றால், சாத்தான் பாம்பை ஆட்கொண்டு அதன் மூலமாக ஏவாளோடு பேசினான். ஏவாள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டான். அந்த வஞ்சிக்கப்படுகிற நிகழ்வுக்கு சாத்தான் பயன்படுத்திய ஆயுதம் என்பது சர்ப்பம். இதுதான் இந்த நிகழ்வின் மூலமா நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். ஒரு காரியம், முக்கியமான ஒரு கருப்பொருள் என்னன்னா, எந்த மனிதனையும் சாத்தான் பயன்படுத்த முடியும். பாவமே நுழையாத அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம் ஏவாளை கூட சாத்தான் நெருங்க முடியும் என்றால், மறுபடியும் பிறந்த நம்மையும் கூட சாத்தான் நெருங்க முடியும். நாம அலற்றாக வசனம் என்கிற அந்த வேலிக்குள், வார்த்தை என்கிற அந்த வேலிக்குள் நாம் கட்டுப்பட்டு நாம் மறைந்து நிற்கும் பொழுது சாத்தான் நம்மளை தொட முடியாது. சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரே ஆயுதம் வசனம் என்கிற ஆயுதம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளியை பற்றி உள்ள உங்கள் தகவல்களை யூடியூபில் பதிவிட்டால் நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.